வணக்கம். இது வந்து கும்பகோணம் பக்கத்தில் தாராசுரம் அப்படிங்கிற பகுதியில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறேன். ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் இவங்களும் ஃபாரினில் இருக்காங்க. அப்போ வந்துட்டு சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து குறுகிய காலத்தில் நம்ம இந்த சோலார் சிஸ்டத்தை பண்ணி கொடுத்தோம். ஒரு 3 நாளில் எல்லா விதமான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரெடி பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி கொடுத்துட்டோம். அதுமாரி ப்ரொடக்ஷனும் ஒரு 3வது நாளில் ப்ரொடக்ஷனை எடுத்து கொடுத்துட்டோம். நமக்கு வந்து எப்போயுமே ஒரு இடத்துல நமக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 நாள் தேவைப்படுதுங்க. மொதல் நாள் வந்து இந்த பேசிக்கான ஸ்ட்ரக்சர் போடக்கூடிய வேலை, இந்த கான்க்ரீட் போடக்கூடிய வேலையெல்லாம் பார்த்து இன்வெர்ட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நைட்டு ஒரு 9 மணி 10 மணி வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அங்கேயே தங்கி இருந்துட்டு மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்துச்சி ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி முடித்தாதான் ஒரு 10 மணி 11 மணிக்கு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கான்னு காட்ட முடியும். ஏன்னா சூரியன் நல்லா வரும்போதே உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பார்த்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு எந்த விதமான குழப்பமும் இருக்காது. அது மாதிரி ஸ்ட்ரக்சரும் பார்த்திங்கன்னா எல்லா வீடுகள்லையுமே ஒரு ஸ்டாண்டர்டாகவே நாங்கள் ஒரு 8 அடி உயரத்தில் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துட்றோம். ஏன் அப்படின்னா இந்த மாடி பகுதியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாடியில் வந்து 2 அடி உயரத்தில் 3 அடி உயரத்தில் நம்ம பண்ணும்போது அந்த மாடி பகுதி உங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம வந்து நல்லா கான்க்ரீட்டை நம்ம ரெடி பண்ணி நம்ம ரூஃப் கான்க்ரீட்லேயே புல்லட் போட்டு அதில் கெமிக்கல் வச்சு அரெஸ்ட் பண்ணி எந்த விதத்துலேயும் உங்களுக்கு தண்ணி லீக் ஆகாமல் வச்சு, அதே நேரத்தில் காற்றுலேயும் ஒரு 150-200 கிலோமீட்டர் வரைக்கும் விண்டு ஃபோர்ஸ் வந்தாலும் நல்லா ஸ்டாண்டர்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நம்ம கான்க்ரீட் போட்டு கீழேருந்து வெதரிங் கோர்ஸ் வரைக்கும் ஒரு 6 இன்ச்சு, அதுக்கு மேலே ஒரு 1 அடி, கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடிக்கு கான்க்ரீட் போட்டு கொடுத்துட்றோம். அது மாதிரி இருக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். விண்டு ஃபோர்ஸ் வந்தாலும் பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றோம். அது மாதிரி ஒரு பேனலுக்கும் இன்னொரு பேனலுக்கு நடுவில் ஒரு இன்ச்சு கேப் இருக்கும். அப்போ காற்று வந்தால் கூட அந்த கேப் வழியாக ரிலீஸ் ஆகி போகிற மாதிரி இங்கே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறதும் நம்ம வந்து பைஃபேஷியல் பேனல் தான். 2 பக்கமும் சோலார் பவர் ப்ரொடக்ஷன் ஆகிற மாதிரி. இப்போ இந்த தரையில் இருக்கிற இடத்த வந்து அந்த சிவப்பு கலர் அந்த டைல்ஸை வந்து அவங்க ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. அது மாதிரி அடிச்சிட்டாங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 10% கூடுதலாகவே நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி எல்லா விதமான நம்ம சேஃப்டி ஆஸ்பெக்ட் பண்ணி கொடுத்து கஸ்டமருக்கு எந்த விதத்துலலாம் பயனுள்ளதாக இருக்குமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம உடைச்சதை அப்படியே போட்டுட்டு வராமல் டெப்ரிஸ்லாம் எடுத்து அந்த உடைச்ச இடங்களில் பேஸ்ட் பண்ணி கொடுத்து நீட்டாக பண்ணி கொடுத்துறோம். அதுமாதிரி லைட்னிங் அரெஸ்ட்டு வந்து நிறைய பேர் நான் பார்க்குற இன்ஸ்டாலேஷனில் செவுத்தில் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அது மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. ஆனால் இப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு 10 அடி உயரத்துக்கு ஜிஐ பைப் வச்சு அதுக்கு மேலே வச்சிடறோம். இப்போ அந்த சோலார் பேனலுக்கு மேலே நமக்கு வரும்போது நமக்கு சோலார் பேனலுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான பாதிப்பு கிடைக்குது. இந்த சோலார் பேனல் வந்து அலுமினியம் ஃப்ரேம் இருக்கிறதுனால வானத்தில் இருக்கக்கூடிய மின் கசிவு, அதான் நம்ம வந்து மின்னல்னு சொல்கிறோம், அதை நேரடியாக நம்ம பேனலுக்கு வந்து டேமேஜ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த லைட்னிங் அரெஸ்ட் வைக்கிறோம். 1 மீட்ரு லைட்னிங் அரெஸ்ட் கொடுக்குறோம். அதோடய திக்னஸ் வந்து ஒரு 18 mm இருக்கும். அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். அந்த திக்னஸில் உள்ளே வந்து ஜிஐ இருக்கும், வெளியில் காப்பர் பாண்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சுற்றி காப்பர் வந்து பாண்ட் பண்ணி ஒரு பைண்ட் பண்ண மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் மேலே வந்து 5 ஸ்பைக் இருக்கும். ஃப்ராங்க்லின் டைப்பில் கொடுத்து அதை டைரெக்டாக கொண்டு போய் எர்த்தில் கொடுத்துட்றோம். தனியாக டெடிக்கேட்டட் எர்த்து, பில்டிங் எர்த்தெலாம் நாங்கள் கொடுக்குறதில்ல. இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் சேஃப்டியாக பண்ணி வேகமாக முடித்து கொடுத்தோம். இங்கே பவர் ப்ரொடக்ஷன் அன்றைக்கே எடுத்து கொடுத்துட்டோம். பவர் ப்ரொடக்ஷன் எடுத்து கொடுத்த உடனே அந்த இன்வெர்ட்டரை நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுட்டு வந்துடுவோம். ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே நம்ம இபி ஆஃபீஸ்லேருந்து ஏஇ வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்குரிய டாக்குமெண்டேஷன்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதை பார்த்து டாக்குமெண்டேஷன்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற மீட்டரை கழட்டிட்டு நெட் மீட்ரு மாற்றிடுவாங்க. அப்போ தான் நம்ம வீட்டில் ப்ரொடக்ஷன் ஆகிறது வெளியில் போகிறது தெரியும், இபிலேருந்து நம்ம வாங்குறது தனியாக தெரியும். இந்த மாதிரி நெட் மீட்ரு ஒரு 15 நாளில் வச்சுட்டாங்கன்னா அன்னையிலேருந்து லைஃப் டைம் அவங்க வீட்டில் சோலார் பவர் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு தேவையான சப்சிடி அமௌண்ட்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துடும்.